வணக்கம் நேயர்களே! இன்னைக்கு நாம கரூரில் சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்றத பார்க்கலாம். கரூர்ல கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த வழக்கு தொடர்பாக தாந்தோணி மலையில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் 20ற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 20ற்கும் மேற்பட்ட போலீசார் சிபிஐ முன் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் கடந்த 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் 17 தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் நேற்று மீண்டும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்கள் என 8 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில கடந்த 3ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று கரூரில் விஜயின் பிரச்சார பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா வீடியோ காட்சி பதிவுகளை ஒப்படைக்க வேண்டும் என சம்மன் அளித்தனர். இதன் தொடர்பாக தாவேகா வக்கீல் அரசு உட்பட 3 பேர் நேற்று விஜயின் பிரச்சார பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகள் உள்ளிட்ட ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பெற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். மேலும் இந்த சிபிஐ விசாரணை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல குற்றம் யார் மூலியமா நடப்பட்டதுன்றத சிபிஐ கண்டுபிடிச்சு அதுக்கான ரிப்போர்ட்டை சமர்ப்பிப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். மேலும் இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்கள், செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.